1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருவர் படுத்த படுக்கையில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாருங்க. மருத்துவர்லாம் வந்து பார்த்துட்டாங்க. இனிமேல் ஒன்றும் தேராது, நீங்கள் யாருக்கு சொல்லணுமோ எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவர் அப்படியே முருகப்பெருமானையே நினச்சிக்கிட்டு படுத்த படுக்கையில் அப்படியே கிடக்கிறார். உயிருக்கு போராடிட்டு கிடக்கிறார். திடீர்னு முருகப்பெருமான் மயில் வாகனம் ஏறி இவர் முன்னால் காட்சி கொடுத்துட்டு ஒரு வினாடியில் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போகிறார். அடுத்த வினாடியே இவருக்கு உடம்பில் இருந்த நோய்கள் எல்லாம் ஓடி போகுதுங்க. அதே மாதிரி உடனே உற்சாகமாகறாரு, எழுந்து உட்கார்றாரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க அப்படிங்கிறாரு. சுற்றி முற்றி வந்திருந்த உறவினர்கள்லாம் வந்து பயந்து போயிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 மாதமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. இப்போ திடீர்னு நான் குணமாயிட்டேன்னு குரல் வசத்தி பேசுகிறாரு. சாப்பாடு போடுங்க, பசிக்குதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆரோக்கியமாயிட்டார். உடனே அவர் வந்து நாம் முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுத்தாரு, அவருக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கோவில் கட்டுகிறார். அதாவது அந்த அற்புதமான ஒரு திருக்கோவில், கிழக்கு பார்த்து ஒரு கோவில் கட்டுகிறார். கோவிலுக்கு ஏத்தாவில் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா கடல், அந்த கடலை பார்த்து முருகப்பெருமான் இங்கே காட்சி கொடுத்துருக்கார். அதாவது வலது கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். வள்ளி தெய்வானை யாருமே இங்கே கிடையாது. முருகப்பெருமான் தன்னந்தனியாக இந்த கோவிலில் இங்கே வந்து காட்சி கொடுக்கிறார். அதாவது வெற்றிவேல் முருகன் அப்படிங்கிற அருட்பெயருடன் இங்கே வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். இங்கே வந்து நிறைய அதிசயங்கள் எல்லாமே இங்கே வந்து நடக்குதுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கோவில் போயிட்டு வந்தால் உடனடியாக திருமணம் நடக்கிறது. குறிப்பாக வெற்றிலை வழிபாடு, அதாவது இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அதாவது வெற்றிலை வந்து சாத்துறாங்க. அதாவது வெற்றிலை துடைப்பு அப்படின்னு இங்கே ஒரு இது இருக்குது. சுவாமியினுடைய அதாவது இங்கே வந்து வெற்றிலையை வந்து பக்தருக்கு வந்து கொடிமரத்து கீழே உட்கார வச்சு வெத்தலையை கையில் கொடுக்குறாங்க. முருகப்பெருமானுடைய அந்த அபிஷேக நீர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வெத்தலை மேலே தெளித்து உடனே அந்த நீரால் வந்து வெற்றிலை மீது தெளிக்கப்பட்ட அந்த நீரால் அந்த வெத்தலையால் முகத்தெல்லாம் துடைச்சிக்கணும். அது மாதிரி துடைக்கும் பொழுது பக்தர்கள் தங்களுடைய முகங்களை துடைக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற தோஷங்கள்லாம் விலகி முகத்தில் ஒரு பொலிவு வந்து உடனடியாக அவங்களுக்கு திருமணம் எல்லாமே கூடி வருது. இந்த வெத்தலை பரிகாரம் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். நாம் வெத்தலை கொண்டு போகணும், வெத்தலையை கையில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும். சுவாமியினுடைய அபிஷேக நீரை அந்த வெத்தலையில் தெளிப்பாங்க. அந்த அபிஷேக நீர் தெளிக்கப்பட்ட வெற்றிலையால் முகத்தை துடைச்சிட்டோம்னாலே அவங்களுக்கு திருமணம் கூடி வருது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 3 மஞ்சள் மற்றும் எலுமிச்சம் பழம் வைத்து வணங்குறாங்க. வணங்கி தம்பதியர்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. அந்த எலுமிச்சம்பழச்சாறு 2 பேரும் அருந்த வேண்டிதான். அந்த இது மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பெண் மனைவிங்க வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க முகத்தில் தேய்ச்சி குளிச்சுக்கணுங்க. அது மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்குதுங்க. இந்த கோவிலில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வந்து இங்கே வந்து பலனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து வாய் பேச இயலாதவர்கள் வந்தால் அவங்களுக்கு பேச்சு திறமை கூடுது. அதுக்கு ஏதாவது பிரசாதம் உண்டா, மிளகு பிரசாதம் சுவாமியோட பாதத்தில் வச்சு படைச்சி மிளகு கொடுக்குறாங்க. அந்த மிளகை வந்து உடைச்சி பால்லையோ அல்லது நீர்லேயோ கலந்து நாம் குடிக்கும் பொழுது பேச்சு திறமை அதிகமாகுது. வாய் பேச இயலாதவர்களுக்கு பேச்சு திறமை வருது. அதே மாதிரி உடம்பில் ஏதாவது நோய் நொடி உபாதைகள் இருந்தால் கூட அந்த மிளகால் அந்த நோய் நொடி உபாதைகள்லாம் விலகி ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த கோவிலில் இருக்குது. இப்படிப்பட்ட அருள்மிகு வெற்றிவேல் முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிதம்பரத்திலேருந்து பிச்சாவரம் செல்லும் வழியில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சின்ன ஊர், கிள்ளை ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் சி மானம்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்த சி மானம்பட்டிங்கிற ஊரில் தான், அந்த கிராமத்தில் தான் அருள்மிகு வெற்றிவேல் முருகன் காட்சி கொடுத்துட்டுருக்காரு. திருமணத்தடை விலகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது, பேச இயலாதவர்களுக்கு பேச்சுத்திறன் கூடுது, நோயுற்றிருப்பவர்களுக்கு நோயெல்லாம் விலகுது. அதனால் மறவாமல் அருள்மிகு வெற்றிவேல் முருகனை சென்று வழிபடுவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம்.
நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.